அக்டோபர் 27 சூரசம்ஹாரம் நாள். அக்டோபர் 28 திருக்கல்யாணம் முருகன் தேவயானை திருமணம். இந்த 6 நாட்களில் முருகனின் அசுர யுத்தங்களின் 6 படிகள் நினைவூட்டப்படுகின்றன. அவை மனிதன் தன் மனநிலை சுத்திகரிப்பின் 6 அடுக்குகளை குறிக்கின்றன. வழிபாட்டு முறைகள்: விரதம், பால், பழம், தண்ணீர் மற்றும் உடல் சுத்தம், மனசுத்தம். மந்திரம்: ஓம் சரவண பவ. அகங்காரத்தை நசுக்கும் ஒலி சக்தி. அபிஷேகம்: பால், தேன், பஞ்சாமிர்தம், ரோஜா ஜலம் மன அமைதிக்கு அடையாளம். தீபாராதனை: ஒளி ஞானத்தின் வெளிச்சம். வெற்றி கோஷம்: வெற்றிவேல் முருகன் மனநிலை உறுதி. சூரசம்ஹாரம் நாடகம். கோயில்களில் முருகன் சூரனை வெல்லும் காட்சி. ஆன்மீக நினைவூட்டல். பிரபல கோயில்களில் சூரசம்ஹாரம். திருச்செந்தூர் முருகனின் சூரசம்ஹாரத்திற்கான பிரதான தலம். இங்கு கடலோரத்தில் சூரபத்மனை வென்றதாக கூறப்படுகிறது. இந்நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்றனர். திருப்பரங்குன்றம். இங்கே திருக்கல்யாணம் முருகன் தேவயானை நடைபெறுகிறது. அதற்கு முந்தைய நாள் சூரசம்ஹாரம் நாடகமும் நடைபெறும். திருவண்ணாமலை சுப்பிரமணியர் கோயில் அருணாச்சலத்தின் சக்தி மற்றும் முருகனின் வீரியம் இணையும் தலம். சூரசம்ஹாரத்தின் இரவில் அக்னி தீபம் ஏற்றுவது வழக்கம். யாரும் அடிக்கடி சொல்லாத ஆன்மீக ரகசியம்: சூரபத்மன் அழிக்கப்படவில்லை, மாற்றப்பட்டார். தீமை கூட பரிசுத்தமடைந்தால் அது தெய்வீகமாக மாறும் என்ற தத்துவம். வேல் உள் ஒளி. அது உடல் ஆயுதமல்ல, மன அழிவை வெல்லும் ஞானத்தின் ஒளி. சூரசம்ஹாரம் உள் சுத்திகரிப்பு. இது ஒவ்வொரு மனிதனின் உளப்பயணத்தின் நிறைவு. முருகன் சமநிலையின் கடவுள். அவர் தண்டிக்கவில்லை, மாற்றினார். வென்றவர் ஆனால் மன்னித்தவர். சூரசம்ஹாரம் மற்றும் நவீன மனிதன். இன்றைய மனிதன் சூரபத்மனைப் போல அகங்காரம், ஆசை, தொழில்நுட்ப மயக்கம், போட்டி, பொறாமை என தீமைகளால் மூடப்பட்டிருக்கிறான். முருகனின் வெல் நம்முள் இருந்தால் அது நம் மனதில் ஒளி புகட்டும். அந்த ஒளி நம்மை சுத்திகரிக்கும். அதுவே உண்மையான சூரசம்ஹாரம், நம்முள் நடக்கும் ஆன்மீக மாற்றம். சூரசம்ஹாரத்தின் நவீன பொருள். பழமையான அர்த்தம், நவீன அர்த்தம். முருகன் சூரனை வென்றார். நல்லது தீமையை வென்றது. வெல்கொண்டு யுத்தம் ஞானத்தால் மனதை வெல்லுதல். சூரன் மயிலானார். அகங்காரம் அன்பாக மாறுதல். சஷ்டி விரதம், தன்னுணர்வு, தியானம், சுய நிர்வாணம். சூரசம்ஹாரம் என்பது ஒரு நாளின் நிகழ்ச்சி அல்ல, அது நம்முள் தினமும் நடக்கும் ஆன்மீக போராட்டம். அதன் மூலம் நம் சிந்தனை, உணர்ச்சி, ஆவி அனைத்தும் ஒளியாக மாறும். சூரசம்ஹாரம் என்பது ஒரு நாளின் நிகழ்ச்சி அல்ல, அது நம்முள் தினமும் நிகழும் ஆன்மீக போராட்டம். அகங்காரம் என்ற இருளை ஒளி என்ற விழிப்பால் வெல்லும் தருணம். முருகன் வென்றது சூரனை அல்ல, நம் அகங்காரத்தையே.